ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னும் குரூப் 4 எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 50 நாட்களில் நம்ம எப்படி வந்து ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து சூப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலை, நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நான் வந்து ஒர்க் போயிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கேன், என்னால் வந்து 50 நாட்களில் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி எல்லாருமே சிலபஸை 50 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் வந்து எப்போ அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, எப்படி டெஸ்ட்டு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு சீக்கிரம் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ 50 நாட்களில் நம்ம எல்லாருமே சிலபஸை வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாய்ஸ் அகாடமி. ஸோ அவங்களுடைய சேனல்லேருந்து நமக்கு வந்து ஒரு 50 நாளுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபா அண்ட் தொர்னா அகாடமிலலாம் கூட இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னும் வந்து நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஓகேங்களா? சிம்பிளான நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி சூப்பராக நீங்கள் 50 நாளில் சிலபஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அவங்க ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன ஜிகே லெசன் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு டெஸ்ட் பேட்ச். பட் வந்து அவங்க 2 டேஸ்க்கு வந்து எந்த டெஸ்ட்டும் வைக்கலை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 7ஆம் தேதியா? ஸோ மாநில அரசு ஸோ இதை தான் வந்து டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5, 6 இந்த டெஸ்ட்டு வந்து என்றைக்கு நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இன்றைக்கி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வந்து செப்ரேட்டாக ஒரு டெலகிராம் சேனலும் வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாநில அரசு டெஸ்ட்டு வந்து நடக்கும். ஸோ நைட்டு லைவ் டெஸ்ட்டாக நடக்கும். ஸோ எல்லோரும் வந்து அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி சூப்பராக சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே முடிக்கிற மாதிரி தான் இந்த ஷெட்யூல் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை நான் வந்து வேலைக்கு போயிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சூப்பராக இந்த ஷெட்யூலை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஜிகேயில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஷெட்யூல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தமிழில் பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். பட் தமிழ் வந்து இலக்கண பகுதி படிக்கிறதுனால நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து தமிழில் நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஜிகேக்கு மேக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஈஸியாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இவங்க ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது மேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து எல்லா டாப்பிக்கும் இருக்கும். ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடித்த உடனே ஒரு செல்ஃப் ஃபாஸ்ட் ரிவிஷன் சொல்லிட்டு ஒரு ஃபுல் ரிவிஷனும் வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அப்பப்போ படிக்கிறதையும் வந்து என்ன பண்ணிடலாம், ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் சிலபஸை. இவங்களுடைய ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி படித்தா 50 நாளில் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஜிகேலேயும் நம்ம அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜிகே, மேக்ஸ், தமிழ் ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இவங்க இந்த டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக இந்த டெஸ்ட் பேட்சை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய லெசன் கம்மி தான். ஸோ அதனால் வந்து ஒரு நாளைக்கு உள்ள ஜிகே லெசனை படிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ தமிழ் கொஞ்சம் வந்து நிறையா படிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தமிழையும் ஈஸியாக முடிச்சிடலாம். அதே மாதிரி மேக்ஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் மேக்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து படிக்க ஆரம்பிக்காதவங்க சீக்கிரம் படிங்க. ஸோ சிலபஸஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சாகணும். இன்னும் குரூப் 4 எக்ஸாமுக்கு கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லோரும் ஃபாஸ்ட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இவங்களுடைய டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ டு ஆல்.